சஞ்சு சாம்சனுக்கு பதிலா இவர் வந்தாருன்னா, ஒரு விக்கெட் கீப்பர் உள்ள வேணும் உங்களுக்கு டீமுக்குள்ள. சஞ்சு சாம்சன் இல்லாத பட்சத்தில். அப்போ ஓப்பனர் அபிஷேக் சர்மா அண்ட் சுப்மன் கில், 1 டவுன் வந்து திலக் வர்மா, 2 டவுன்ல நம்பர் 4 பொசிஷன்ல எஸ்கேஒய் அப்படின்னு வச்சீங்கன்னா, உங்க நம்பர் 5 பொசிஷன் யாரு? துபே விளையாட போறீங்களா? சரி ஓகே. துபே விளையாடிருங்க. நம்பர் 6ல யார் விளையாடுவீங்க? ஹார்திக் பாண்டியா எப்போ விளையாடுவீங்க? ஹார்திக் பாண்டியா விளையாடியே ஆகணும். ஹார்திக் பாண்டியாவ 6ல விளையாடுறீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து அவர்லாம் வந்து நம்பர் 6, நம்பர் 7 ஸ்லாட்லாம் விட்டு இம்ப்ரூவ் ஆயி மேல வந்துட்டாரு. அவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல கேப்டனா இருக்கும்போது 1 டவுன், 2 டவுன்ல விளையாடிட்டு இருந்தாரு. இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் 3 டவுன்ல விளையாடிட்டு இருக்காரு. அவர் 5க்கு கீழ போமாட்டாரு. சோ ஹார்திக் பாண்டியா எங்க விளையாட வைப்பீங்க? சோ 6லயே விளையாட வைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. நம்பர் 7 அப்போ உங்களுடைய பேட்ஸ்மேன் யாரு? அக்சர் பட்டேல விளையாட வைக்கிறீங்க. சரி ஓகே. ஒரு ஸ்பின்னர், ஆல் ரவுண்டர் வந்துட்டார். அடுத்து யார விளையாட வைப்பீங்க? உங்களுக்கு வந்து இன்னும் எத்தன ஸ்பின்னர் வேணும்ங்கிறதுல தான் இங்க அடுத்த கேள்வி வருது. ஏன்னா 7ல அக்சர் அப்டின்னா, 8ல வருண் சக்கரவர்த்தி அப்டின்னா, 9, 10, 11 யாரு? உங்களுக்கு 3 ஃபாஸ்ட் பவுலர் வேணுமா? இல்ல 3 ஸ்பின்னர் வேணுமா? அப்ப நீங்க வந்து 3 ஸ்பின்னர் வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஏற்கனவே அக்சர் இருக்காரு, வருண் இருக்காரு. நம்பர் 9ல நீங்க குல்தீப் யாதவ விளையாடி ஆகணும். ஏன்னா சப்கான்டினென்ட், துபாய், ஷார்ஜாலலாம் வந்து அபுதாபிலலாம் வந்து சரியான ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிட்ச் அப்படிங்கும்போது நீங்க 3 ஸ்பின்னர் ஆடுவீங்க. உங்க மெயின் 3 ஸ்பின்னரே சப்கான்டினென்ட்ல போனீங்கன்னா. அப்ப 3 பேர் அக்சர் பட்டேல் 7, வருண் 8, குல்தீப் யாதவ் 9ன்னு விளையாடுனீங்கன்னா, அப்ப உங்களுக்கு 2 பேர் இருப்பாங்க 10 அண்ட் 11ல. அது வந்து அர்ஷ்தீப் சிங் ஆர் ஹர்ஷித் ராணா. எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். வித் பும்ரா. இந்த 2 பேர் விளையாடுவாங்க. அப்போ 3 ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர்ஸ். இதுல வந்து ஒரு 6 பேர் ஆயிருச்சா, இதுல 2 பேர் தான் பேட்டிங் பண்ணுவாங்க. நம்பர் 7 ஓட உங்க பேட்டிங் லைனப் முடிஞ்சு போயிரும்.